டீமன் ஸ்லேயர்ல வந்து எல்லா டீமன்ஸ்க்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அக்காசாவோட பேக் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். டீமன் ஸ்லேயர் அக்காசாவோட பேக் ஸ்டோரி தான் ரொம்ப சேடான பேக் ஸ்டோரி. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஆகாசா வந்து ஹியூமனா இருக்கிறப்போ அவனோட நேம் வந்து ஆக்குஜி. ஆக்குஜி வந்து ரொம்ப ஏழையான குடும்பத்தில் சேர்ந்தவன். அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவங்க அப்பாவும் ஒரு கொடிய நோயில பாதிக்கப்பட்டு படுக்கையாவே இருந்திருப்பாரு. ஸோ அவ அப்பாவோட மெடிசின் செலவுக்காக நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஆக்குஜி வந்து தேடுவான். இப்படி தேடும் போது ஒரு நாள் வந்து பெரிய கும்பல் கிட்ட மாட்டிப்பான். ஸோ ஆக்குஜி மேல வந்து ஒரு டேட்டோ போட்டிருப்பாங்க. இனிமே நீ தேடுன அப்படின்னா உன்னோட கையை வெட்டி எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஆகாசா வந்து சிரிச்சுக்கிட்டே கை தானே வெட்டிக்கோங்க, என் கால் எதுக்கு, நான் அதை வச்சு நான் மறுபடியும் தேடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஆக்குஜி வந்து வீட்டுக்கு திரும்பும் போது உங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆகாஷோட அப்பா வந்து ஒரு லெட்டர் இல்லை, எனக்காக தானே நீ தேட ஆரம்பிச்சு, இதெல்லாம் வேணாம் விட்டுது அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. திருடி தான் அந்த காசை வச்சு நம்ம வாழணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் போதே நீங்க நல்ல வாழ்க்கை வாழு அப்படின்னு அந்த லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. ஸோ இதனால ஆகாஷா ரொம்ப கடுப்பாகி ஊர்ல இருக்க எல்லாத்தையும் போட்டு அடிப்பான். சம்மந்தமே இல்லாம ரோட்ல போயிட்டு இருக்க எல்லாத்தையும் போட்டு அடிப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டோஜோ மாஸ்டர் வந்து இருப்பாரு. ஸோ அவரோட நேம் வந்து கைசோ. ஸோ அவர் வந்து ஆகாஷா அடிச்சு அவர் கூட கூப்பிட்டு போயிடாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட ஸ்டோரி எல்லாத்தையுமே ஆக்குச்சி கிட்ட சொல்றாரு. கைசோக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணோட நேம் வந்து கோயிக்கி. ஆகாஷோட வேலையை அந்த பொண்ணை பாத்துக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஆக்குஜி வந்து கோயிக்கியை பார்த்ததும் அவனுக்கு வந்து அப்பாவோட ஞாபகம் வந்ததும், அப்பா எப்படி கஷ்டப்பட்டாரோ கோயிக்கும் கஷ்டப்பட்டதை அவன் பார்த்து இருப்பான். என்னோட அப்பா மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஆகாஷ் அந்த பொண்ணு நல்லாவே பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்படியே போக போக ஆக்குஜி வந்து கைசோ கிட்ட டோஜோ கத்துக்குதான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து கைசோ வந்து ஆகாஷாவை கூப்பிட்டு எனக்கு இப்போ இந்த டோஜோ நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லை, என்னோட பொண்ணான கொய்க்கையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆக்குஜி வந்து அப்பா கலர்கிட்ட போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நல்ல வாழ்க்கை ஒன்று கிடைச்சிட்டு நான் இனிமேல் நிம்மதியாக வாழ போறேன் அப்படின்னு இந்த சந்தோஷமான செய்தி அவ அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ ஆக்குஜி வீட்டுக்கு திரும்பும் போது டோஜோ கிளப்ல இருந்து ஒரு பையன் ஓடி வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில எதிரே டோஜோ கிளப்பை சேர்ந்தவங்க விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை குடிச்ச கைசோவும் கொய்க்கும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இது கேட்ட ஆக்குஜிக்கு சரியான கோபம் வந்திருக்கும். இதுக்கு காரணமான அந்த கிளப்பை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே கொண்டு இருப்பான். வெறித்தனமா கையாலேயே அடிச்சே சாகடிச்சிருப்பான். ஸோ இந்த விஷயத்தை கேட்ட மூசான் வந்து இவன் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆகாஷா போகிற வழியை மதிச்சு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ ஆக்குஜி வந்து இப்போ நீ வழியை விடலை அப்படின்னா உன்னை அடிச்சே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள மூசான் வந்து கையை அவன் தலைக்குள்ள விட்டுருப்பான். ஸோ இந்த இடத்துல மூசான் வந்து ஆக்குஜி கிட்ட நான் ஒரு 12 ஸ்ட்ராங்கான டீமனை வந்து நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற பிளட்டை உன்னால தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ அதுக்கு ஆக்குஜி வந்து நீ என்னமோ பண்ணு எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் தான் ஆக்குஜி வந்து அப்போ 3 தேதி ஆகாஷாவா மாறி இருப்பான்.